கர்வத்திலிருந்து தாம் விடுபட்டு விட்டதாக இசையமைப்பாளர் இளையராஜா கூறியுள்ளார். அதே நேரத்தில் உலகிலேயே 3 நாட்களில் 3 படங்களுக்கு பின்னணி இசையமைத்த ஒரே நபர் தாம்தான் என்றும் சிலருக்கு இசையமைக்க தெரியவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 3 தினங்களில் 3 படங்களுக்கு பின்னணி இசை அமைத்தவர்கள் உலகிலேயே யாரும் கிடையாது. அதனால எனக்கு ஒரு கர்வமும் கிடையாது. சென்னை தியாகராயர் நகரில் நடந்த புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், இசையமைப்பாளர் இளையராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய இளையராஜா, தாம் சிவபக்தர் என்றாலும் வைணவத்திற்கு எதிரி அல்ல என்றார். திவ்ய பிரபந்தத்தை ஒலிப்பதிவு செய்து வைத்துள்ளதாகவும் சரியான தருணத்தில் அதனை வெளியிடுவேன் எனவும் கூறினார். நான் சிவபக்தன்னா சைவத்தை மட்டுமே திருவாசகத்தை நான் ரெக்கார்ட் பண்ண மாதிரி, சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரெக்கார்ட் பண்ண மாதிரி திவ்ய பிரபந்தத்தையும் நான் ஒலிப்பதிவு செய்து வைத்திருக்கிறேன். சரியான சந்தர்ப்பத்தில் அதை நான் வெளியிடவும் காத்திருக்கிறேன். I started singing only using these 3 notes. That is கர்நாடக இசையில் தாம் கரை கண்டவன் அல்ல என்றும் மக்கள் தம்மை இசைஞானி என்று அழைப்பதற்கு தகுதியானவனா என்பது கேள்விக்குறிதான் எனவும் கூறினார். தமக்கு எந்த கர்வமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நான் வாசிக்கிறப்ப நான் ரொம்ப பெரிய கர்நாடக சங்கீதத்தில எல்லாம் கரை கண்டு வந்தவன் இல்லை. இசை ஞானிங்கிற பேருக்கு தகுதியானவனா அது கொஸ்டின் மார்க் தான். என்ன பொறுத்தளவுல கொஸ்டின் மார்க். ஆனா மக்கள் இசை ஞானின்னு கூப்பிடுறாங்க. ஓகே, நமஸ்காரம். நான் என்ன அந்த மாதிரி நினைக்கல. அதனால எனக்கு ஒரு கர்வமும் கிடையாது. அதெல்லாம் தூக்கி எரிஞ்சது சின்ன வயசுலேயே தூக்கி எரிஞ்சிட்டேன். தற்போதைய இசையமைப்பாளர்களில் சிலர் பாடல் பதிவு செய்ய அதிக காலம் எடுத்துக்கொள்வதாக கூறிய இளையராஜா, நெருக்கடி காரணமாக 3 நாட்களில் 3 படங்களுக்கு பின்னணி இசை அமைத்ததாகவும் அப்படி இசை அமைத்தவர்கள் உலகிலேயே கிடையாது என்றும் கூறினார். இப்பெல்லாம் கால் ஷீட்லாம் கிடையாது. ராவு பகலா ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. நைட்டெல்லாம் ஒர்க் பண்றாங்க. 6 மாசம் ஆகுது ஒரு பாட்டு பண்றதுக்கு. 6 மாசம் ஆகுது. 1 வருஷம் கூட எடுத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அதுல ரெக்கார்ட் பிரேக் பண்றவங்க எல்லாம் நிறைய இருக்காங்க. அவங்கள பத்தி நமக்கு ஒன்றும் இது இல்லை. அவங்களுக்கு குறை சொல்லணும்னு இல்லை. வரல, வந்தா தானே. இப்ப நான் வந்திருக்கேன், நான் வந்தா தானே. தமக்கு மொழி அறிவோ இலக்கிய அறிவோ கிடையாது என்றும் அவர் பேசினார். எனக்கு தமிழ் இலக்கியத்திலேயோ தமிழிலேயோ அவ்வளவு மொழி அறிவோ இலக்கிய அறிவோ எதுவும் கிடையாது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். மீளாத சோகம் என்ன, தாழாத துயரம் என்ன, சொல்லாமல் துடைப்பது என் இசைதானே. எந்த புகழ் மொழியும் எந்த பாராட்டுகளும் தம்மை சிந்திக்க வைக்காது என்று கூறிய இளையராஜா, திருவண்ணாமலையில் காட்டுப்பாதையில் கிரிவலம் செல்வதையே வழக்கமாக கொண்டிருந்ததையும் நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டார். கோயிலுக்குள்ள போயிட்டாலே அந்த சிவபெருமான பாக்குறப்ப அந்த சிவலிங்கத்தை பார்க்கும் பொழுது உணர்வு சொல்ல முடியாத உணர்வு, அமைதி என்னை ஆட்கொள்ளும்.